ஹாய், திஸ் இஸ் சந்தியா. நம்ம ஹேர் கட்ஸ் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அது டெமோவும் காமிச்சோம். ஹேரோட லென்த் அண்ட் டென்சிட்டி ரெடியூஸ் ஆகாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியான ஹேரு அதையும் ஷார்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம எவ்வளோ ப்ரிட்டியாக காமிச்சிருக்கோம்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹேர் பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணி அவங்கள அழகாக காமிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது விஷயமே. ஸோ இந்த ஹேர் கட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்க நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்டுங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஹேர் வந்து அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஹேர் கட்ஸ் தான் கேட்பாங்க. எப்போவுமே நம்ம இவங்களுக்கு வந்து ஷார்ட் லேயர்ஸ் தான் பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஹேர் க்ரோ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பாய் கட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பேண்டு போடாமல் எப்போவுமே ஃப்ரீ ஹேரில் இருக்கிற மாதிரி, அதுவும் ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம இவங்களுக்கு என்ன ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டயானா கட் அந்த ஃபினிஷில் வர மாதிரி ஒரு ஹேர் கட் வந்து நம்ம இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அந்த கட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி நேப் ஏரியாவில் இருக்கிற ஹேர் எல்லாமே நம்ம குறைச்சிருவோம். அண்ட் ஃப்ரண்ட் க்ரௌன் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஹேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர்ஸ் எடுத்து அவங்க கேட்குற மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பாய் கட் எந்த ஹேர் கட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஹேர் கட்ஸ் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இவங்க ஃபேஸ் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுனால ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நம்ம நிறைய விட்டு நம்ம கட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். எப்பயுமே கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது. ஸோ நம்ம அதை ஸ்டைல் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த கட்டு சூட்டாக இருக்கும், எந்த சைடு போட்டால் சூட்டாக இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃபைனலாக ஹேர் கட் முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரையர் போட்டு ஹேர் செட் பண்ணுறோம். இவங்களோட ஹேர் செட் பார்த்திங்கன்னா 2 சைடுமே, அதாவது லெஃப்ட் சைட் பார்ட்டிஷன் எடுத்தாலும் சரி, ரைட் சைட் பார்ட்டிஷன் எடுத்தாலும் சரி, அந்த லுக் வைஸ் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ஃபைனலி கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி.